வணக்கம் நண்பர்களே. அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால் வாக்குறுதிகள். சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 வாக்களிப்பு இரட்டை இலக்கியம் சொல்லிட்டு என்னென்ன வாக்குறுதிகள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன வாக்குறுதிகள் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நேற்று தான் எங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அது முதல்ல பார்த்தீங்கன்னாக்க வரி சுமை மற்றும் விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூ. 10,000 சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்க மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை மாதந்தோறும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஆட்சியில் எல்லாத்துக்கும் கொடுக்கல, இந்த ஆட்சியில் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மூணாவது பார்த்திங்கனாக்க வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீடு வழங்கும் அம்மா இல்ல திட்டம். அம்மா இல்லம் திட்டம் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அது வீடு இல்லாத ஏழைகளுக்கு மட்டும்தான் இது. அடுத்தது பார்த்திங்கனாக்க 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். ஆமாங்க, இந்த 100 நாள் வேலை திட்டன்றது இந்த ஏரி வேலைங்க. அது ஊரில் ஆரம்பித்தாங்க. ஆனால் எங்கள் ஊரில் இருக்கிற பெண்மணிகள்கிட்ட கேட்டால் அவங்க கேட்டால் வருஷத்துக்கு 6 நாள் தான் கொடுக்குறாங்க. இது 100 நாள் கூட கிடையாது, வருஷத்துக்கு 6 நாள் மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரெலாம் சொன்னாங்க, போன வருஷம் ஏப்ரலில் 6 நாளுக்கு வேலைக்கு போனாங்க. இந்த வருஷம் ஏப்ரலில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவங்க ஏரி வேலைக்கு அவங்க கூப்பிடல. அப்படின்னும் போது 100 நாள்லாம் கிடையாதுங்க, 6 நாள் தான் கொடுத்துருக்காங்க. இவர் 150 நாள் தரணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு சாத்தியமாகுன்னு பார்க்கலாம், ஜெயிச்சு வந்த பின்னாடி தான் தெரியும். அடுத்தது பார்த்திங்கனாக்க முதியோர்களுக்கு பார்த்திங்கனாக்க முதியோர் ஓய்வூதியங்கள் ரூபாய் 2,000 உயர்வு. இப்போ 1,000 ரூபா கொடுத்துட்ருக்காங்கன்னா இப்போ 1,000 ரூபாய் சேர்த்து 2,000 ரூபா கொடுக்குறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும்னு அறிக்கையிட்டிருக்காங்க. 3 சிலிண்டர் இலவசமாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவங்க 3 சிலிண்டர் இலவசமாகவே தரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்க இல்லத்தரசிகளின் பணி சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஃப்ரிட்ஜ் விலையில்லாமல் வழங்கப்படும். அதாவது பாருங்கள், துணி துவைக்கிறவங்க கையில் துவைப்பீங்க இல்லைங்களா, அதனால் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக இலவசமாக ஃப்ரிட்ஜ் தரப்படும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஆண்டு தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் 1,000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும். அது ஒவ்வொரு பொங்கலுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பரிசு தொகை தருவாங்க இல்லைங்களா, அது அரிசி கரும்பு இதெல்லாம் தருவாங்க. அதுடன் சேர்த்து ஒரு 1,000 ரூபா பணமும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா வங்கிகளில் பெற்ற மாணவர் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். இது மாணவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு நியூஸுங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கனாக்கா நீங்கள் கல்வி கடன் வாங்கியிருந்தால் அந்த கல்வி கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடு 7.5% இருந்து 10% உயர்த்தி வழங்கப்படும். ஃபஸ்ட்டில் பார்த்திங்கனாக்கா 7.5% இருந்தது, இப்போ 10% உயர்த்த போகிறாங்க இவங்க ஆட்சிக்கு வந்தால். அது மட்டுமல்லங்க, மேலும் பல நல்ல திட்டங்கள் தொடர வாக்களிப்பீர் இரட்டை இலக்கியம்னு சொல்லி போட்டு நம்ம பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. பாருங்கள், அதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் காட்டியிருக்கேன். நேற்று வீட்டுக்கு கொடுத்துட்டு போனாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.